உண்மையான சுதந்திரம் மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்கு. உண்மையான ஆன்மீகத்தை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு முழுசா பார்த்தாதான் புரியும். சரிங்களா? என்னடா சுதந்திரம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த நாய், பூனை, நரி எல்லாத்துக்குமே வந்து அந்த மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரமே கிடையாது. அதுங்களுக்கெல்லாம் சுதந்திரம்ன்றது ஒண்ணு கிடையவே கிடையாது. ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, எதுக்குமே வந்து நமக்கு வந்து ரொம்ப மோசமா இருக்கு. நாள் வந்து ரொம்ப மோசமா இருக்கு. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? நான் ரொம்ப 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 கஷ்டத்துல இருக்கேன். நான் தான் உன்னை விட கஷ்டத்துல இருக்கேன்னு சொல்றது கூட ஒரு கெத்தா மாறிடுச்சு இப்ப. உண்மையான ஒரு விஷயத்த சொல்றேன். மனிதர்கள் வந்து அவ்வளவு சந்தோஷமா இருக்க வேண்டிய ஆட்கள். அதாவது மைண்டுன்னு ஒண்ணு கொடுத்ததுனால நம்ம வந்து சோகமா இருக்க போறோம் அப்படின்னு நீங்க விதைக்கிறதுனால தான். எதை வேணா விதைக்கலாம். நீங்க சந்தோஷத்தை விதைக்கலாம். நெகட்டிவான ஒரு விஷயத்தையும், உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தையும், அதாவது உங்களுக்கு வேண்டாத விஷயத்தையும் தான் திணிக்கிறீங்க. ஏன்னா எதை நீங்க திணிக்கிறீங்களோ அதுதான் உங்க லைஃபே. சப்கான்ஷியஸா என்ன பதிவாகுதோ அதுதான் உங்க லைஃபே. இப்ப சுதந்திரம்னா என்னன்னு சொல்றேன். சரிங்களா? நாய் வந்து பிறந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது சாப்பிடும், தூங்கும், அதே இடத்துல தான் இருக்கும். அது நம்ம என்ன பண்றோமோ அவ்வளவுதான். அது லைஃப் அதிலேயே ஓடிடும். இப்ப மீன் கடல்லே வாழும், கடல்லே பெருசாகும், கடல்லே இறந்துரும். புரியுதுங்களா? எல்லா உயிரும் அதே மாதிரி தான். மனிதன் மட்டும்தான் என்ன வேணா பண்ணலாம் இந்த சுச்சுவேஷன்ல. நான்றதே என்னால உணர முடியும். புரியுதுங்களா? அப்ப நீங்கன்றதையும் உங்களால உணர முடியும். இப்போ ஒரு டாக் இருக்குதுன்னாக்கா, நான் நாயா பிறந்திருக்கேனான்னு கூட அதுக்கு தெரியாது. அது அதோட தன்மை வந்து அசையும், என்ன பண்றோமோ வெட்டினா வந்து கத்தும், அடிச்சா கத்தும், எல்லாம் பண்ணும். ஆனா அதோட தன்மை நான் ஒரு நாயா பிறந்திருக்கேன் அப்படின்றது அதுக்கு தெரியாது. நான் ஒரு மீனா பிறந்திருக்கேன்றது அதுக்கு தெரியாது. நான் ஒரு எறும்பா பிறந்திருக்கேன்னு அதுக்கு தெரியாது. மனிதனுக்கு மட்டும்தான் ஓ நான் இந்த மாதிரி குமாரா பிறந்திருக்கேன், நான் இந்த மாதிரி செல்வாவா பிறந்திருக்கேன், நான் இந்த மாதிரி ஒரு ஆளா பிறந்திருக்கேன் அப்படின்றது நமக்கே தெரியும். புரியுதுங்களா? நான் இந்த மனுஷனா பிறந்திருக்கேன், நான் இந்த வீட்டுல இருக்கேன் அப்படின்றது புரியும். புரியுதுங்களா? இந்த சதையோட நான் இங்க பிறந்திருக்கேன். நான் என்ன வேணா பண்ணலாம். இதே பாருங்க, இந்த செடியை தொடலாம், இப்படி எண்ணெய் தொடலாம், கையை ஆட்டலாம். உதாரணத்துக்கு சொல்றேன். சரிங்களா? என்ன வேணா பண்ணலாம். அதாவது எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க ரியாக்ட் பண்ணாதீங்கன்ற. ஏன்னாக்கா உங்களுக்கு அவ்வளவு சுதந்திரம் இருக்கு. நீங்க தான் வந்து ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறீங்க. நீங்க எதுக்கு நெகட்டிவான விஷயத்த போட்டுக்கிறீங்க? இந்த வாழ்வே ஒரு தவம் தான். அந்த ஸ்பிரிச்சுவல் உண்மையான ஆன்மீகத்தை சொல்றேன். நல்லா புரிஞ்சுக்கங்க. மோட்டிவேஷன் இல்ல, ரியாலிட்டியை சொல்றேன். உண்மையான ஆன்மீகத்தை சொல்றேன். சரிங்களா? மனிதன் வந்து ஆனந்தமா இருக்கிறதுக்கு தான் அதோட உண்மையான தன்மை. அதாவது இந்த கரியையும் சதையும் கொண்ட உடல் கிடையாது. ஆன்மா நம்மளை இயக்குது பாத்தீங்களா? அதுதான் உடல். சரிங்களா? மனிதன் வந்து சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் வந்திருக்கான். அதனால முழுக்க 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 நீங்க சந்தோஷமா இருங்க. நீங்க நெகட்டிவா இருக்கிறதுக்கு வேலையே இல்லை. அதாவது ரெண்டுத்தையுமே உங்க கையில கொடுத்துருக்காங்க. எது வேணும்னு சூஸ் பண்றது. புரியுதுங்களா? இங்க நெகட்டிவும் இருக்கு இந்த வேர்ல்டுல. இது ஒரு டாஸ்க் தான், கேம் தான். நெகட்டிவ் இருக்கு, பாசிட்டிவ் இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க? எனக்கு இது வேணாம், இதுதான் வேணும் அப்படின்ட்டு நீங்க எடுத்துக்கிறீங்க. இது யாரு தப்பு? ஒன்னே ஒண்ணு சொல்றேன். பாசிட்டிவா உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் திங்க் பண்ணுங்க. இப்போ உங்க வீட்டுல வந்து பணம் வந்திருக்கு, உங்க வீட்டுல வந்து எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க, நீ ஜாலியா இருக்க அப்படின்னு சொன்னாலே உங்களால ஏத்துக்க முடியலன்னாக்கா என்ன காரணம்? நம்ம வந்து நெகட்டிவா தான் நீங்க விரும்புறீங்க. நான் எல்லாம் சேடா தான்டா இருக்கேன், சேட் ஸ்டேட்டஸ் தான்டா நான் போடுவேன்னா போடுறா அப்படின்னு யூனிவர்ஸ் வந்து டக்குன்னு உங்களுக்கு வைக்கும். புரியுதுங்களா? நெகட்டிவா எடுத்துக்காதீங்க. ரியாலிட்டியை சொல்றேன். அன்போடையும் கருணையோடையும் இருங்க. வாழப்போறது ஒரு முறை தான். ஒரு முறை இல்லை, இந்த உடல்ல வாழப்போறது ஒரு முறை. புரியுதுங்களா? ஜென்மங்கள் நிறைய இருக்கு, அதெல்லாம் போக போக சொல்றேன். சரிங்களா? நீங்க வருத்தப்படுறதுக்கு இங்க ஒண்ணுமே கிடையாது. இந்த உடல் தான் அழியுமே தவிர ஆன்மாக்கு அழிவு கிடையாது. புரியுதுங்களா? அது எதுவுமே அழிவு கிடையாது. இந்த பிரபஞ்சத்தை ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா லைஃப்ல எதை வேணாலும் சாதிக்க முடியும். சாதிக்கிறதுன்னு இங்க ஒண்ணு கிடையாது. இந்த உடம்புக்கு ஒரு சாதிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? ஏன்னா எல்லாத்தையும் அக்கு வேற ஆணி வேற தனித்தனியா சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரு திசையில மட்டும் சொல்ல ஆரம்பிச்சுன்னா இதான் உங்களுக்கு தெரியும் போல நீங்க எடுத்துப்பீங்க மேலோட்டமா. புரியுதுங்களா? ஏன்னா முழுசா நான் வந்து தெளிவா புரிய வைக்கணும். ஆன்மீகத்தை காசுக்காக பண்ணல. ஏன்னா அளவுக்கு அதிகமான சந்தோஷத்துல தான் நான் இருக்கேன். உண்மையான ஆன்மீகத்தை போய் சேர்க்கணும். தயவு செஞ்சு ரியாக்ட் பண்ணாதீங்க. பாசிட்டிவா இருங்க. உண்மையான ஆன்மீகத்தை புரிஞ்சுக்கிங்க. நன்றி.